வணக்கம் நண்பர்களே. பூவுலகில் இத்தனை வகையான மனிதர்கள் உள்ளார்களா? தெரிந்து கொள்வோம். இப்பூவுலக மனிதர்களுக்கு தன்னை அடைவதற்கான வழிகளை கருடர் மூலமாக உணர்த்த நினைத்தார் மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு அவருடைய பிரியமான கருடனுடன் பேசிக் கொண்டிருந்தவர் கருடனை பார்த்து, இந்த உலகில் எத்தனை வகையான மனிதர்கள் உள்ளனர் என்று கேட்டார். அதற்கு சற்றும் யோசிக்காமல் கருடர், 3 வகையான மனிதர்கள் உள்ளனர் மகாபிரபு என்றார். மகாவிஷ்ணுவோ, கருடரிடம் என்ன 3 விதமான மனிதர்களா? இத்தனை கோடி மக்களில் 3 விதமான மக்கள்தான் உள்ளார்களா என்று கேட்டார். அதற்கு கருடர், மகா பிரபு ஒன்றும் அறியாதவர் போல நீங்கள் என்னிடம் கேட்பது ஏனோ? என்னை வைத்து என்ன நாடகமோ தெரியவில்லை என்று சொன்னவர் தொடர்ந்து, தங்கள் அருளால் நான் அறிந்தவரை 3 விதமான மக்கள்தான் உள்ளனர் என்று கூறினார் கருடன். அப்படியானால் அவர்களை கூறு பார்க்கலாம் என்றார் மகாவிஷ்ணு. கருடன் சொல்லத் தொடங்கினார். பிரபு, முதல் வகையினர் பறவையும் அதன் குஞ்சுகளும் போல் உள்ளனர். 2ஆம் வகையினர் பசுவும் அதன் கன்றையும் போல் உள்ளனர். 3ஆம் வகையினர் கணவனும் மனைவியும் போல் உள்ளனர். அவ்வளவுதான் மகா பிரபு என்று கருடர் சொன்னார். மகாவிஷ்ணுவும் சும்மா விடுவதாக இல்லை. கருடரிடம், சற்று விளக்கமாக புரியும்படி சொல் என்றார். விளக்க ஆரம்பித்தார். கருடர் முதலில் பறவையும் அதன் குஞ்சுகளும் எப்படி என்றால், பறவை முட்டையிட்டு குஞ்சு பொரித்துவிட்டு அதன் குஞ்சுகளுக்காக உணவு தேடிப் போகிறது. அது சென்று வருவதற்குள் பாம்புகளும் மற்ற பறவைகளும் தனது உணவாக அந்த குஞ்சுகளையே உண்டு விடுகிறது. காணாமல் போன குஞ்சுகளுக்காக பறவை பெரிதாக கவலையெல்லாம் படுவதில்லை, இருப்பதற்கு உணவு ஊட்டும். அதுபோல் குஞ்சுகளுக்கும் தன் வாயில் ஊட்டப்படும் உணவுதான் தெரியும். தன் தாய் தகப்பன் யார் என்றோ போனவர்கள் வருவார்களா வரமாட்டார்களா என எதுவும் தெரியாது. சற்று நாளானவுடன் பறக்க முயற்சி செய்து கீழே விழுந்து சிலது மடியும், மீதம் உள்ள பறவை வாழும் வரை வாழும், அவ்வளவுதான். இந்த வகை மனிதர்கள் இது போலத்தான். ஏழ்மையுடன் போராட்டம், கூலி வேலை செய்வார்கள், கிடைத்ததை உண்பார்கள், இல்லையா பட்டினி கிடப்பார்கள். அவர்களுக்கு உங்களை மகாவிஷ்ணு பற்றி தெரியாமலே வாழ்வார்கள். வாழும் வரை அவ்வளவுதான். 2வது பசுவும் கன்றும் எப்படி என்றால், பசு ஓரிடத்தில் கட்டப்பட்டிருக்கும், அதன் கன்று ஓரிடத்தில் கட்டப்பட்டிருக்கும். கன்று பசுவை பார்த்து சப்தமிடும், பசு கன்றினை பார்த்து சப்தமிடும். கன்றுவுக்கு தெரியும், தாயின் மடியில் இருக்கும் பால் அருந்தினால்தான் பசி அடங்கும் என்று. ஆனாலும் அதன் கழுத்தில் கட்டப்பட்டுள்ள ஒரு முழம் கயிறு அதனை அதன் தாயிடம் செல்லவிடாமல் தடுக்கிறது. கன்று இழுத்து இழுத்து பார்த்து ஏங்கித் தவிக்கும். அதுபோல மனிதர்களில் ஒரு சாராருக்கு உன்னை தெரியும், உன்னை அடைய வழி தெரியும், உன்னால்தான் மனித வாழ்வே நிரந்தர சுகம் பெறும் என்பதும் தெரியும். ஆனாலும் உன்னிடம் வர முடியாமல் பாசம் என்ற ஒரு முழ கயிற்றில் மாட்டிக்கொண்டு உன்னை பார்த்து பார்த்து ஏங்கி தவிக்கும். 3வது கணவனும் மனைவியும் எப்படி என்றால், முன்பின் அறியாத ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்ட கணவன் அவளிடம் முகம் கொடுத்து கூட பேச மாட்டான். அவளை பிடிக்காமல் ஒதுங்கி ஒதுங்கி போவான். ஆனால் அவளோ அவனை பார்த்த நாளிலிருந்து அவன் நினைவால் இருந்து அவனுக்கு பிடித்த வகையில் உடை உடுத்தி, அவனுக்கு பிடித்த வகையில் உணவு சமைத்து, அவனுக்கு பிடித்த வகையில் தன்னை அலங்கரித்து கொண்டுதான் அவனுக்காகவே பிறந்தவள் என்பதை அவனுக்கு உணர்த்தி அவனை தன் பக்கம் ஈர்ப்பாள். முதலில் ஒதுங்கி சென்ற அவன் ஓராண்டுக்குள் அவள் அன்பில் கரைந்து அவள் செல்லும் இடமெல்லாம் செல்கிறான். அவளை பிரிய மறுக்கிறான். அதுபோலதான் ஒரு சாரார் உன்னை கண்டதில்லை. ஒரு நாள் யாராவது ஒருவர் மூலமாக உணர்த்தப்பட்டு உன்னை காண முற்படும் வேளையில் உங்களுக்கு பிடித்த உடை, உணவு, அலங்காரம் என்று தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள். முதலில் சோதிக்கும் நீயோ, எங்களின் தூய்மையான அன்பில் கரைந்து எங்களோடு வருகிறாய், எங்களோடு உறவாடுகிறாய், முடிவில் உன்னோடு எங்களை ஐக்கியப்பட அனுமதிக்கிறாய், நாங்களும் ஆனந்தமாக உன்னோடு கலந்து விடுகிறோம். ஆக இந்த 3 விதமான மனிதர்கள்தான் உலகில் உள்ளனர் என்றார் கருடன். மனம் மகிழ்ந்த மகாவிஷ்ணு கருடனை வாழ்த்தி தன்னுள் ஏற்றுக்கொண்டார். இதுபோன்று கணவன் மனைவி போல் நாராயணனை வணங்கி அவனுள் நாமும் கலந்து விடுவோமாக. ஓம் நமோ நாராயணாய நமக. கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி. கதை பிடித்திருந்தால் நமது சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.